நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக குடும்ப நல ஆலோசகர் மற்றும் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். எதுக்கு இன்னைக்கு பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் டாபிக் பேசணும்னு நினைச்சீங்க மேம்? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது மார்ச் 8 வந்து எல்லாருமே வந்து பெண்கள் கொண்டாட்ட தினமா நம்ம பெண்களுக்கான ஒரு நாளாவே கொண்டாடுறோம். கண்டிப்பா. சோ அதனுடைய மகிமை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு. எப்பயுமே வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கீடு இருக்கு இல்லையா? அது மாதிரி பெண்ணாக பெற்றவள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்தது ஒரு வீடு, புகுந்தது ஒரு வீடு. கண்டிப்பா இல்லையா? ஒரு வாழ்க்கையிலுமே எப்பயுமே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கவங்க யார் அப்படின்னா பெண்களா பாக்குறோம். ஸோ 8ஆம் தேதியில ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றப்ப அதுக்கு நிறைய ஹிஸ்டரியில போய் நீங்க தட்டி பார்த்துக்கோங்க. ஆனா ஒரே ஒரு ரீசன் மட்டும் நான் ஜோதிட ரகசியமா சொல்லக்கூடிய விஷயம். அதாவது 8ன்றது மறைவு ஸ்தானமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா சொல்லுவோம். 8 மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல தொடங்கணுமோ திருப்பி அதே இடத்துல போய் முடிப்போம். கரெக்டா? பெண் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்து என்னதான் திருப்பி அவங்களோட நிலைகள் மாறாம அதே இடத்துல வந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பு தான் 8. சோ பெண் வந்து ஜாதக ரீதியாவோ ஜோதிட ரீதியாவே பார்க்கும்போது விருச்சிகத்தை தான் 8ஆம் இடமா சொல்லுவோம். 8 அப்படின்னாலே கண்டம், கஷ்டம், வலி, வேதனைன்னு ஏகப்பட்ட விஷயங்களை அப்படியே உள்ள வச்சிருக்குன்ற இடம். மறு ஜென்மம்ன்றத கூட சொல்லுவாங்க. ஏன்னா மறுபிறப்பு ஒரு பெண் வந்து குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு கண்டிப்பா உயிர் போய் உயிர் வர்றதுக்கான நிகழ்தான். ஒரு குழந்தை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது உருவாகி தன்னை கஷ்டப்படுத்தி மறுஜென்மமா வாழ்க்கை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அதனாலதான் வந்து மகளிர் வந்து எல்லாருமே எல்லாத்த பத்தி நம்ம பேசினா கூட இது ரொம்ப பர்டிகுலரான விஷயம். மார்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து மார்ச் மாசத்துல 8ஆம் தேதியில நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் மகளிர் தினம். ஸோ இந்த மாசம் ஃபுல்லாவே மகளிருக்கான ஒரு மாசமாவே இருக்கட்டும். கண்டிப்பா பார்க்கும்போது உங்களை பார்த்தோன்னா எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம பேசுறோம் பாத்தீங்கன்னா கரெக்டா பிங்க் மேட்ச் அது பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு தினமாவே கொண்டாடிடலாம். அதை பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு ஒத்துவோம். ஒவ்வொருத்தருடைய பெண்ணினுடைய ரகசியங்கள் என்ன, எதனால இந்த மாதிரியான ஒரு பிறப்புல பிறந்திருக்கும், அது ஒவ்வொரு ராசியில ஏன் பிறந்திருக்கும்ன்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நிச்சயமா மேம். மீன ராசி பெண்கள் பத்தி பேச போறோம் மேம். கடைசி ராசியா இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி மேம்? நிச்சயமா எப்பவுமே வந்து கடைசி ராசி அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் ஆயிடுது இல்லையா? கிட்டத்தட்ட இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனம் அப்படின்னாலே வந்துட்டு குருவினுடைய ஆட்சி பெற்ற வீடு. அதே மாதிரி சுக்கரன் வந்து உச்சம் வரக்கூடிய இடம். கிட்டத்தட்ட புதன் நீச்சமாகும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப அழகானவங்க, அறிவானவங்க, சென்சிட்டிவான கேரக்டர், ஒரு செம்மையா இருப்பாங்க. பாக்குறதுக்கே வந்து அழகா எல்லா விஷயமும். பொதுவாகவே வந்து ஒரு ஸ்வீட் பதார்த்தம் இருக்கு, அதை பார்த்தா ஈ வரதானே செய்யும். கண்டிப்பா வச்சோம்னா ஈ வரும், எறும்பு வரும்ல. அது மாதிரி இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தா எங்க இருந்துதான் பசங்க வருவாங்களோ தெரியாது. அந்த மாதிரி ஒரு வைப்ரேட் இருக்கக்கூடிய, நிச்சயமா அந்த மாதிரி வைப்ரேட் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இயல்பாவே வந்து எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நிறைய பேர் வந்து டீச்சரா இருப்பாங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்களேன். அப்ப அந்த அளவுக்கு பல பேருக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய நிலையில இருக்காங்க. அவங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. பொதுவாக வந்து குழந்தைங்க மேல ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு மனமும் இருக்கும். குழந்தைங்களோட குழந்தைங்களாவே மாறிடுவாங்க. என்ன வயசானாலும் சரி. அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். அழகா குழந்தை மாதிரி இறங்கி விளையாடுறது, திடீர்னு ஒரு பால் விளையாடிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல அவங்களும் அந்த குழந்தைத்தனமா இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட ரொம்ப அழகா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பொதுவாக வந்து சுயமரியாதை அப்படிங்கிறத கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, குழந்தைத்தனமா இருந்தாலுமே நான் வந்து இன்னசென்ட் தான், பட் ஆனா நான் எப்படி இருப்பேன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஏன்னா புதன் நீச்சம். உங்களோட வார்த்தையை மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை மொத்தக்கு போட்டு வந்துட்டே இருப்பாங்க. பிடிச்சிச்சு இவங்களுக்குலாம் நட்பா பழகிட்டீங்க அப்படின்னா தனக்கு இல்லாட்டியும் தன்னோட ஃப்ரெண்டுக்காக, தன்னோட குடும்பத்துக்காக அவ்வளோ டெடிகேட்டடா பயங்கர கிவரா இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் சந்தோஷப்படுத்துறது. எனக்கு ஹாப்பியா இருக்குப்பா, என்னோட ஃப்ரெண்டா இருக்காங்க, என்னோட ஃபேமிலியா இருக்காங்க, அவங்கள நான் ஹாப்பியா வச்சுக்கணும். ஒரு சின்ன சின்ன நாள் சந்தோஷமான ஒரு நாள் வருதுன்னா அவங்களுக்கு கிட்ட இருக்கோ இல்லையோ கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை எங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஓகே மேம். இவங்க எந்த மாதிரி துறைகளை சூஸ் பண்ணலாம், மாணவிகளா இருந்தா எந்த மாதிரி படிக்கலாம்னு சொல்லிடுங்க. பொதுவாப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து பயணம் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபினான்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி நகை பணம் தொடர்பான விஷயங்கள், பெரும் பணம் எங்கெல்லாம் தொடர்புடையதோ அது மாதிரி கல்வி சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் எழுதக்கூடிய விஷயங்கள், சொல்லித்தர இடங்களா இருக்கட்டும். இவங்கெல்லாம் சின்னதா கூட ஏதாவது ஒரு வீட்லயாவது ஒரு டியூஷன் எடுக்கிறது, ஒரு சின்ன எனக்கு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கு. ஆல்ரெடி எனக்கு வந்து நல்ல ஸ்டிச்சிங்லாம் தெரியும், நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்தி அதன் மூலமா வருமானம் பாக்குறது. நல்ல புத்திசாலித்தனமா கிரியேட்டிவான ஸ்கில் இருக்கும். பணத்தை வந்து ஒரு 1 lakh போடுறாங்களா, அது எப்படி 3 lakh ஆக்க முடியும்னு அவங்ககிட்ட தெரியும். அந்த மாதிரியான தன்மைலாம் இருக்கும். என்னன்னா ஆல்ரெடி இந்த 2 மீன் இருக்கும் பாத்தீங்கன்னா அதோட சிம்பிளையும்
மனசு வந்து ஒரு பக்கம் ஓடும், அதுக்கு அப்படியே இங்கிட்ட ஒண்ணு யோசிக்கும், அங்கிட்ட ஒண்ணு யோசிக்கும். ஒரு குழப்பமான மனநிலை எப்பவுமே இருக்கும். முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். எதிர்நீச்சல் போட்டுதான் வாழ்க்கையை வாழணும்னா பரவாயில்ல, வாழ்ந்து பாத்திரலாம், என்னதான் இருக்க போகுது வாழ்க்கையில, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதுக்கு மேல என்ன இருக்க போறது அப்படின்ற மாதிரி தன்மை இருக்கும். சோ தேவையில்லாத இடங்கள்ல வந்து அவப்பெயர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு வந்துடும். எப்பவுமே கிவரா இருக்காங்க, ஆண் பெண் பாகுபாடு இல்லாம ஈஸியா பழகுறாங்க, எல்லாருக்குமே வந்து செய்யறாங்க. ஏன் உனக்கு செய்யறாங்க, என்ன காரண காரியம் இருக்க முடியும்? ஒரு பெண் வந்து இயல்பா ஒரு சோசியல் மீடியால வளம் வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய பேர்கள் ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜ் பண்றாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு தன்மை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மீனத்துல பிறந்த பெண் பிள்ளைகள் இருக்கும். ஓகே மேம், கவனமா இருக்குன்னா எந்த மாதிரி காரியங்கள் சொல்வீங்க? ரொம்ப லோன்லியா இருப்பாங்களா, ரொம்ப வந்து சென்சிட்டிவான கேரக்டர், ஈஸியா வந்து ஏமாந்துருவாங்க. எல்லாரும் வந்துட்டு நம்மள மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு நம்பி எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு டைம்ல இவங்களுக்கு ஒரு தேவைன்னு நிற்கும் போது எப்படிலாம் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்ற மன வருத்தத்துல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பர்டிகுலரா பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபேமிலிக்காக டெடிகேட்டடா இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே முதல்ல குத்துக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னா தாங்க முடியாது இல்லையா? அதுதான் பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப குழப்பத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு அதை மட்டும் சரி பண்ணிட்டா போதுமான. ஓகே மேம், ஹவுஸ் வைஃப் வயதானவர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு எப்படி? நிச்சயமா இவங்களுக்குலாம் என்னன்னா பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லைங்க. நான் எப்படிலாம் இருந்தேன், என் பிள்ளைங்களுக்காக வாழ்க்கை வாழ்ந்தேன், ரொம்ப வந்து இன்னைக்கு என்னன்னு கூட கேட்கறதுக்கான ஆள் இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி கூட என்னன்னு கேட்கலன்ற நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பையன் அப்ராட்ல இருக்கானால சம்பாதிக்கலாம், எனக்கு எல்லாமே பார்த்துக்கலாம், கூட இருக்க முடியல, அந்த வருத்தம் இருக்கு. ஆனா நான் தனிமை ஒரு காலத்துல ரொம்ப விரும்பினேங்க. பட் எனக்கு இந்த தனிமை எனக்கு இப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ எனக்குன்னு இந்த வயசாயிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது எனக்கு நல்ல ஒரு கூட ஒரு ஃப்ரெண்ட்லியா கூடயாவது நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரியான நட்பு இல்லைன்ற மாதிரி வருத்தம் வந்து வயதானவங்களுக்கு இருக்கும். வயதான பெண் அதே மாதிரி லேடிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் அழகா வந்து ஒரு வடிவமைச்சு கொண்டு போகக்கூடிய தன்மையில இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த விஷயம் செஞ்சாலுமே சரி அதுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்போ வருத்தம் அடைவாங்கல்ல. இவங்களுடைய மனசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்தா போதுமானது. ஒன்றும் இல்லை, ஒரு பர்த்டே அப்படின்னா கூட வெளியில கூட்டு போறது, பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சின்ன சின்னதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அந்த டைம் கிடைக்காது உங்களுக்கு. ஓகே மேம், இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன, நம்பர்ஸ் என்ன, எந்த மாதிரி தெய்வங்கள்? இவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா 7ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நம்பரா இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு மாதிரி பச்சைன்னு சொல்லுவாங்க, இளம் பச்சைன்னு சொல்லக்கூடிய கலரும் அதே மாதிரி ஊதா கலரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்ச வரைக்குமே வந்து சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் கோவில்கள் வழிபாடு அந்த மாதிரி போயிட்டு வருது உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கூரை இல்லா தெய்வம் சொல்லுவோம், அதாவது எப்பயுமே மேல வந்து ஆகாய லிங்கம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா மேம், ரொம்ப நன்றி. நன்றி.